கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன? அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மீன்ஸ் தட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் அண்ட் ஆர் வெல்கம் பை தேர் நெய்பர் ஸ்கூல்ஸ் இன் ஏஜ் அப்ராப்ரியேட். எல்லா ஸ்கூல்களையுமே நெய்பர் ஸ்கூல்ஸ்னால் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸு, அது எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அந்த ஏஜ் அப்ராப்ரியேட், அந்த ஏஜுக்கு தகுந்த ஸ்கூல்ஸில் கிளாஸில் அவங்க போகிறதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது அப்படிங்கிறது தான். Inclusive education is about how we develop and design our schools, classrooms, programs, and activities so that all types of students, including the disadvantaged and disabled, learn and participate together. இப்போ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோம், எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் நம்மளுடைய ஸ்கூல்ஸை, நம்மளுடைய கிளாஸ் ரூமை, நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை, ஆக்டிவிட்டீஸை, அதாவது நம்ம எது பிளான் பண்ணாலும், கிளாஸ் ரூமில் எந்த லெசன் நடத்தினாலும் அந்த லெசன் வந்து உங்கள் கிளாஸில் வந்து ஒரு டிசேபிள் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த இது புரியணும், அந்த ஆக்டிவிட்டீஸை அவங்களும் செய்யணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அண்டர் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் all of their time with non-disabled children students. Inclusion rejects the use of special schools or classrooms to separate students with disabilities from students without disabilities. அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மூலியமா என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் வந்து நான் டிசேபிள் சில்ட்ரனோட சேர்ந்து எல்லா நேரமும் இருக்காங்க இல்லையா. அவங்களோட மோஸ்ட் ஆஃப் தேர் டைம் வந்து யார் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நான் டிசேபிள்டு சில்ட்ரனோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்க்ளூஷன்றது எதை ரிஜெக்ட் பண்ணுதுன்னா, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இவங்களுக்காக வைக்கக்கூடாது, எல்லாரும் சமம், எல்லா குழந்தைங்களும் ஒரே கிளாஸில் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்கள தனியாக நம்ம பிரித்து வைக்கக்கூடாது டிசேபிள் சில்ட்ரனை, மற்ற குழந்தைங்களோட அவங்க மிங்கிளாகி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோ வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு. அது என்னன்னா, இன்க்ளூஷன்றது ஒரு ப்ராசஸ் ஆஃப் அட்ரஸிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு த டைவர்சிட்டி ஆஃப் நீட்ஸ் ஆஃப் ஆல் லேர்னர்ஸ் த்ரூ இன்க்ரீஸிங் பார்ட்டிசிபேஷன் இன் லேர்னிங் கல்ச்சர்ஸ், அப்புறம் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரெடியூசிங் எக்ஸ்க்ளூஷன் வித்தின் அண்ட் ஃப்ரம் எடுகேஷன். இன்க்ளூஷன்றது ஒரு ப்ராசஸ்ஸு. ஓகே, அது என்னென்னா அட்ரஸ் பண்ணும், இதெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, ரெஸ்பாண்ட் பண்ணுறது. டைவர்சிட்டி அப்படின்னா பலதரப்பட்ட தேவைகளுக்காக எல்லா லேர்னர்ஸ்க்கும். ஓகே, பலதரப்பட்ட லேர்னர்ஸ் நம்ம கிளாஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு டிசேபிலிட்டி சில்ட்ரனும் இருப்பாங்க. த்ரூ இன்க்ரீஸிங் பார்ட்டிசிபேஷன், அதாவது லேர்னிங்கில், கல்ச்சர்ஸில், கம்யூனிட்டிஸில், ரெடியூசிங் எக்ஸ்க்ளூஷன் வித்தின் ஃப்ரம் எடுகேஷன் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா தரப்பட்ட குழந்தைகளும் வந்து படிக்கிறது தான் வந்து கல்வி இல்லையா. ஸோ எல்லாரையும் அவங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இட் இன்வால்வ்ஸ் சேஞ்சஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் கண்டென்ட்டில் நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க அப்போ தான் அதை படிக்க முடியும். அப்ரோச்சஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், strategies with a common vision which covers all children of the appropriate age range and conviction that it is the responsibility of the regular system to educate all children. எல்லா குழந்தைங்களையும் எடுக்கேட் பண்ணுறது நம்மளுடைய கடமையாக இருக்குது, அது பொறுப்பாக இருக்குது. அது ரெகுலர் சிஸ்டமில் கொண்டு வரணும். ஏஜ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், கண்டென்ட்டு, ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே காமனாக நம்ம வந்து எடுத்து கொடுத்து அவங்களையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஜுகேஷன் ஃபார் ஆலுக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. The Indian government took the word all, okay, in education for all to mean as normal children with average intelligence and made efforts till 1990 and to achieve 100% goal by admitting those children in the age of 6 to 14 in the public schools. இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அவங்க ஆல்ன்ற வேர்டை எடுத்து எஜுகேஷன் ஃபார் ஆல்னு கொண்டு வந்தாங்க. ஓகே, எல்லாருக்கும் கல்விங்கிறத கொண்டு வந்தாங்க. அதில் நார்மல் சில்ட்ரன், இன்டெலிஜென்ட் சில்ட்ரன் இருக்காங்க, அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட எஃபர்ட் படி எல்லா குழந்தைங்களுமே படிக்கணும். 1990 100% எல்லா குழந்தைங்களும் ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14 இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே பப்ளிக் ஸ்கூலில் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. தட் கோல் நாட் அச்சீவ் ஃபுல்லி, அந்த ஒரு
கோல் வந்து இன்னும் அச்சீவ் ஆகலை. ஏன்னா எல்லாருமே இன்னும் படிக்கிறவங்களா மாறலை அப்படிங்கிறாங்க. 14 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைங்களும் இன்னும் படிக்கல அப்படிங்கிறாங்க. யுனெஸ்கோ ஸ்பான்சர்ட் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ்ட் பை வேர்ல்ட் எஜுகேஷன் Forum in Dakar, Senegal in 2000 recommended that education for all must take into account the needs of the poor and the most disadvantaged, including working children, remote rural dwellers, nomads, ethnic and linguistic minorities children, young people and adults affected by conflict and war, HIV, hunger, poor and those children with special learning needs. யுனெஸ்கோ வந்து என்ன ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸில் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஃபாரம் ஒன்று கொடுத்தாங்க கல்விக்காக டக்கார் அப்படின்றதுல சேகல்ன்றவங்க அந்த பிளேஸில் 2000. இது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கல்வி, எடுகேஷன் ஃபார் ஆல். அதாவது என்ன சொல்கிறாங்க, எடுகேஷன் ஃபார் ஆல்னா யாரெல்லாம் நம்ம வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறது, ஏழைகள், ஓகே, அது மாதிரி பின்தங்கிய மக்கள், அதுக்கப்புறம் வேலை செய்கிறாங்க, தொழில் பார்க்குறாங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க, இல்லை என்ன வேலைக்கு போனாலும் அவங்களால படிக்க வைக்க முடியல, அந்த சம்பளம் வந்து இதுக்கே போகுது அப்படிங்க அது அந்த குழந்தைங்களுக்கு, அது மாதிரி ரிமோட் பிளேசஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, கிராமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு, அப்புறம் வீடே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, இன்னமும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வாழ்கிற மக்கள் இருக்காங்க, நிறைய கார்ல எல்லாம் போய் அடித்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, எத்னிக் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், என்னுடைய இதுதான் முக்கியம் அப்படின்னு வாங்கல, அவங்களுக்காகவும் என்னுடைய லாங்குவேஜ் தான் முக்கியம் அப்படின்னு கொண்டு போவாங்கள்ல, அவங்களுக்காக, அந்த பழங்காலத்து மக்களுக்காகவும், அது மாதிரி யங் பீப்புள், அடல்ட்ஸு, இதெல்லாம் அவங்களாம் வந்து இந்த வார்லேயோ ஒரு கான்ஃப்ளிக்ட்லேயோ சண்டையில் பிரிஞ்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட கல்வி கொடுக்கணும். அப்புறம் ஹெச்ஐவி எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு பசினால் இருக்கிறவங்களுக்கு, ஹெல்த்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு, அண்ட் தோஸ் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் லேர்னிங் நீட்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இன்னும் கல்வி வழங்கப்படலை. அந்த வழங்கப்படுறதுக்காக அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க யுனெஸ்கோ. The Salamanca Conference on Special Needs Education, UNESCO 1994, the notion of all was expanded to include disabled children and gifted children, street and working children, children from linguistic, ethnic and cultural minorities and from other disadvantaged, marginalized areas and groups. பார்த்தீங்கன்னா இந்த சலமான்கா கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கும் யுனெஸ்கோ வந்து 1994 கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்துச்சு. இந்த ஆல்ன்ற நோஷனை வந்து எடுத்துக்கிச்சு. ஆல்ன்ற வேர்டை வந்து எடுத்துட்டு எல்லாரும் அப்படின்னா அது டிசேபிள்டு சில்ட்ரனும் சேர்த்து தான், கிஃப்டட் சில்ட்ரனும் சேர்த்து தான், ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தெருவில் இருக்கிற குழந்தைங்க, வேலை செய்கிற குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களையும் சேர்த்து தான். ஓகே, கல்ச்சுரலாக அந்த மைனாரிட்டி இருக்காங்க இல்லையா, பின்தங்கிய குழந்தைங்க, அவங்க எல்லாருக்காகவும் அந்த குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்காகவும் தான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. Thus, inclusive education is the expanded concept of education for all. இன்க்ளூசிவ் எடுகேஷன்றது இதிலிருந்து எடுகேஷன் ஃபார் ஆல்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வந்து இப்போ அதுவும் வந்தது தான் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதோட அந்த டாபிக் முடிச்சா அடுத்தது நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எடுகேஷன். ஏன் இது தேவை, இன்க்ளூசிவ் எடுகேஷன்றது எதுக்கு முக்கியம் அப்படின்னு, ஏன் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் வேர்ல்டு ஓவர் where the education of children with special needs does not fall within the purview of Ministry of Education. The special needs children-க்குரிய கல்விங்கிறது இந்தியாவும் ஒரு ஒன் ஆஃப் த கண்ட்ரி இந்த வேர்ல்டில் என்ன பண்ணல, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் இவங்க அதை வந்து வைக்கலை அப்படின்னு கொடுத்தாங்க. த ப்ரைம் ஃபோக்கஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் with respect to CWSN is rehabilitation and not education. அவங்க மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரைம் ஃபோக்கஸாக வச்சுருக்காங்க. அந்த டிசேபிள் சில்ட்ரனுக்கு கல்வி வந்து பெரிய நோக்கமாக அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. பட் த செக்ரிகேஷன் ஆஃப் த சில்ட்ரன் வித் சேலஞ்சிங் நீட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் சரௌண்டிங் இஸ் மாரலி அன்ஜஸ்டிஃபையபிள் அண்ட் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, ஸோ ஆனால் அந்த சில்ட்ரன் வந்து அந்த தனியாக பிரிக்கிறாங்க இல்லையா, அது அப்படி பண்ணும்போது அது சேலஞ்சிங்காக இருக்குது ஒரு ஸ்கூல்லையும். அது வந்து நியாயம் இல்லாமையும் இருக்குது.
வயலேட்டும் பண்ணுறாங்க ஹியூமன் ரைட்ஸை அப்படின்றாங்க. இட் இஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் எஜுகேஷன் டு ஆல் கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி ப்ரொவைடட் பை கண்ட்ரி. அது மாதிரி ஈக்குவாலிட்டி டு ஆல்ன்றத வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது இந்த அரசியல் அமைப்பு சட்டம் நம்மளுடைய நாட்டில் அப்படின்னு. Indeed, over 40 million disabled children, எத்தனை பேர் இருக்காங்கன்னா 40 million disabled children need special education to ensure equalization of educational opportunity. இவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சமமான கல்வி வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. A prime objective taken by கோத்தாரி கமிஷன், இதை வந்து ஒரு prime objective-ஆ கோத்தாரி கமிஷன்றவங்க எடுத்தாங்களாம். 78% of Indian population in rural areas are without provision for special schools. இப்போ பார்த்தீங்கன்னா 78% இந்தியன் பாப்புலேஷனில் ரூரல் ஸ்கூல்ஸில் வில்லேஜ்லாம் என்னவா இல்லை, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸுக்கு ப்ரொவிஷனே இல்லையா, ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு எந்த ப்ரொவிஷனுமே இல்லை, ஸ்பெஷல் ஸ்கூலுன்னு அந்த கிராமங்களில் இல்லையா. டு லேட்டர் த நீட்ஸ் ஆஃப் டிசபிள் சில்ட்ரனுக்கு தகுந்த மாதிரி. இந்தியா while struggling with lack of resources to provide schools to all normal children living both in urban and rural areas. இந்தியா வந்து என்ன பண்ணுது, ரிசோர்ஸஸ்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணப்படுது. அதாவது குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு வீல் சேர் போகணுன்னா அந்த வீல் சேருக்கு போகிறதுக்கான வழி இல்லை, போத் அர்பன்லேயும் இல்லை ரூரல்லையும் இல்லை. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் கொடுக்குறது, இதிலெல்லாம் நம்ம லேக் ஆகிறோம். இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த கவர்மெண்ட் டு என்ஷூர் ப்ரொவைடிங் இன் குட் நம்பர்ஸ் டு கேட்டர் த நீட்ஸ் ஆஃப் எஸ்பெஷலி இன் ரூரல் ஏரியாஸ். என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிராமப்புறங்களில் வந்து இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கறது, ப்ரொவைட் பண்ணுறது, இதெல்லாமே கவர்மெண்ட்டால் முடியல. அதுவும் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு செய்கிறது வந்து பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. Only solution possible in this situation is to implement inclusive education in mainstream. அப்போ இதுக்கு என்ன ஒரே ஒரு பாசிபிளான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம், மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸோடைய இந்த ஸ்பெஷல் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை கொண்டு வரலாம். போத் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் ப்ரைவேட் மேனேஜர் ஸ்கூல்ஸு ரெண்டுத்துலேயுமே மெயின் ஸ்கூல்ஸை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. Further, inclusive education in schools, especially at the primary level of education, bring about changes in attitude of children, their teachers, and parents towards their life in general. அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஸ்கூல்ஸில் கொண்டு வரும்போது ப்ரைமரி லெவல் ஆஃப் எஜுகேஷனில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். டீச்சர்ஸ்க்கு மத்தியில், சில்ட்ரன் மத்தியில், பேரண்ட்ஸ் மத்தியில் ஜென்ரலாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றாங்க. This paves the way for developing functional efficiency and to live and work in a society with lot of diversity as in India. This in India, this in turn develops emotional intelligence in children as well as a society that cherishes and celebrates diversity. See, இந்தியா வந்து என்னது, எல்லாரையும் கலந்தது இல்லையா, எல்லா மத அப்புறம் மொழி இனம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது தான் இல்லையா. அப்படிப்பட்ட இதில் வந்து எல்லாருக்கூடையும் அவங்களும் வாழ்கிறதுக்கு, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வேலை செய்கிறதுக்கு, நிறைய டைவர்சிட்டி ஓட நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம வந்து இதுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி நம்ம இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் சில்ட்ரன், அதே மாதிரி எல்லாரோடையும் கலந்து சந்தோஷமாக இருக்க, அதை கொண்டாடுறதுக்கு நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷனையும் அவங்க கூடயே சேர்ந்து நம்மளும் இது பண்ணணும். அப்படிதான் வேற்றுமையில் ஒற்றுமை, அப்போ வேற்றுமையை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் டைவர்சிட்டி. ஓகே, ஸோ இதில் வந்து நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், கொள்கைகள் இதில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ், ஓகே, ஒற்றுமையாக இருக்கணும், ஈக்குவாலிட்டி சமமாக இருக்கணும், பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், ஓகே இந்த குழந்தைக்கு இந்த ஒரு குறைபாடு இருக்குது இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், ரெஜெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் கிளாஸ் ரூம் வேண்டான்னு நீங்கள் ஒதுக்கிடணும். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான இது இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தனித்தனியாக மூளை இருக்குல்ல, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திங்கிங் இது இருக்கும். ஆப்போசிட் டு எக்ஸ்க்ளூஷனுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களை ஒதுக்கி வைங்க அப்படிங்கிறதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும்.
பிரின்சிபல் ஆஃப் சேஞ்ச். ஓகே, ஸோ சேஞ்சஸ் கொண்டு வரணும். டுகெதர்னஸ் அப்படின்னும் போது என்ன சொல்கிறாங்க, ஆல் சில்ட்ரன் டுகெதர் இன் காமன் எஜுகேஷன் கம்யூனிட்டி. எல்லா குழந்தைங்களும் ஒரே காமனான எஜுகேஷன் கம்யூனிட்டியில் இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டின்னும் போது எல்லாருக்கும் எல்லா ஆக்சஸும் உண்டு, உரிமை உண்டு, நாலேஜா ஸ்கில்ஸா இன்ஃபர்மேஷனா அப்படிங்கிறதுல எல்லாத்துக்கும் சமமான உரிமை உண்டு. Principle of participation provides opportunities for all students with disabilities to actively participate equally with the normal students in the teaching learning process. எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் கொடுக்கணும். எல்லா குழந்தைங்களுக்குமே, டிசேபிள் குழந்தைங்களுக்குமே சமமான வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் கலந்து கொள்றதுக்கு நார்மல் சில்ட்ரனோடைய சேர்ந்து செய்ய டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸில் சமமான உரிமை கொடுக்கணும். Acceptance, all children irrespective of whether they belong to disadvantaged and marginalized groups or disabled children, everyone should be accepted and welcomed to the mainstream schools by the teachers, parents and other stakeholders in children. See, எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே அது என்னவா இருந்தாலும் சரி, அவங்க பின்தங்கிய நிலையில இருந்தாலும், டிஸ்அட்வான்டேஜ்டு சில்ட்ரனா இருந்தாலும், டிசேபிள்டு சில்ட்ரனா இருக்கும், யாரா இருந்தாலும் எல்லாரும் பொது. ஓகே, எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது டீச்சர்ஸாக இருந்தாலும், பேரண்ட்ஸாக இருந்தாலும், எந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருந்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸில் அவங்கள வந்து ஏற்றுக்கணும். பிரின்சிபல் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் கிளாஸ் ரூம். ஸ்பெஷல் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கக்கூடாது. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் கிளாஸ் ரூம்ஸ் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் டிசேபிள் சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் தே ஸ்டாண்ட் ஃபார் அண்ட் ப்ரொமோட் டிஸ்கிரிமினேஷன். சரி, அவங்கள வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்பெஷலாக வந்து ஒரு கிளாஸ் ரூம் கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. மெயின் ஸ்ட்ரீமில் அவங்களுக்கும் உங்களை மாதிரியே ஒரு பிளேஸ் கொடுத்து அவங்களையும் வேற்றுமை பார்க்காம நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஸ்பெஷலாக எந்த ஸ்கூலும் எந்த ரூமோ எந்த ஒரு இடமோ கொடுக்கக்கூடாது, அதை ரிஜெக்ட் பண்ணணும். பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். Principle of individual difference, inclusive education gives emphasizes that every child is different and unique. ஒவ்வொரு குழந்தை எல்லா விரலுமே ஒரே மாதிரி இல்லை. நம்மளோட 5 விரலுமே பார்த்தா மற்றவங்க குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எல்லா குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, அது மாதிரி ஒருத்தரும் யூனிக்காக இருப்பாங்க அப்படிங்கிறத வலியுறுத்துறது. Therefore, the classroom instruction should involve multiple methods of teaching. அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ விஷுவலி இம்பேர்ட் சில்ட்ரனாக இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ் கொண்டு போய் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸை மாற்றணும். ஸ்டூடெண்ட் லேர்னிங் சப்போர்ட் சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே நம்ம இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஆப்போசிட் எக்ஸ்க்ளூஷன். எக்ஸ்க்ளூஷனுக்கு ஆப்போசிட் அப்படின்னா என்னது, எல்லாமே இன்க்ளூசிவ் அப்படிங்கிறதான். இன்க்ளூஷன் இஸ் த கான்ட்ராக்ட் டு எக்ஸ்க்ளூஷன். அதுக்கு ஆப்போசிட் தான் எக்ஸ்க்ளூஷன்றது. டிஸ்கிரிமினேஷன் அண்ட் லிமிட்டேஷன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் எனி டிஃப்ரென்சஸ். வேற்றுமை பார்த்து எல்லாரையும் நீங்கள் வந்து தள்ளி ஒதுக்கி வைக்கக்கூடாது, வேறுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்களுக்கு லிமிட்டும் பண்ணக்கூடாது. பிரின்சிபல் ஆஃப் சேஞ்ச். சேஞ்சுன்றது என்னது, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் சேஞ்சிங் தி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். கல்வியில் நம்ம வந்து ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். To meet the requirement of the needs of child and not about changing the children to fit in the education system. இதுதான் என்னோட எஜுகேஷன் சிஸ்டம், அதுக்குள்ளே நீ வந்து எப்படியோ கற்றுக்கோ. அது டிசேபிள் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அதான் டிசேபிள் சில்ட்ரனாக இருந்தாலும், எந்த மாதிரி டிசேபிள் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, நீ வந்து என்னுடைய எஜுகேஷன் சிஸ்டம்க்கு தகுந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. எஜுகேஷன்ல நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்தாதான் இந்த மாதிரி இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்த முடியும் அப்படிங்கிறது தான். இதோட பிரின்சிபல்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது வேரியஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அப்போ சிடபிள்யூஎஸ்என்க்கு வேரியஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ், கல்வியில் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்ரோச். 3 இம்பார்ட்டன்ட் அப்ரோச்சஸ் இருக்கான். இது 10 மார்க்கில் வரும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்ரோச், இன்டகிரேட்டட் எஜுகேஷன் அப்ரோச், ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்ரோச் அப்படின்ற 3 இதில் வருது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்ரோச் அப்படிங்கும்போது இஸ் அன் அப்ரோச் டுவர்ட்ஸ் educating children with disability and learning difficulties with that of normal ones within the classroom under the same group. ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன்றது ஒரு அப்ரோச்சு.
அதில் என்ன பண்ணுறாங்க, டிசேபிள் சில்ட்ரனை எடுக்கேட் பண்ணுறாங்க, கல்வி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சொல்லித் தராங்க. அவங்களுக்கு இருக்கிற லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், நார்மல் சில்ட்ரனோட நான் இருக்கிற ஒரே இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இட் சீக்ஸ் டு அட்ரஸ் த லேர்னிங் நீட்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் children with specific focus on those who are vulnerable to marginalization and exclusion. இப்போ பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்கள் கூட படிக்கிறாங்க. அவங்களெல்லாம் மார்ஜினலைஸ்டு பீப்புள்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூஷனும் ஒதுக்கப்பட்டவங்க, அவங்க படிக்க வேணாம் அப்படின்லாம் அவங்களுடைய இது குரூப்லேயே அவங்க சொல்லிக்குவாங்க, கல்வி ஸ்கூல்ஸ்க்குலாம் அனுப்பாமல். அப்போது அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு என்ன தேவை, எப்படி வந்து படிக்க வைக்கணும், அப்படி அவங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம தேடணும். இட் இம்ப்ளைஸ் ஆல் லேர்னர்ஸ் வித் ஆர் வித்தவுட் டிசபிலிட்டிஸ் being able to learn together then through access to common preschool provisions, schools and community educational setting within appropriate network of support services and facilities. இது மாதிரி இது என்ன பண்ணுது, வித் ஆர் வித்தவுட் டிசபிலிட்டி, டிசபிள் சில்ட்ரன் இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாருமே என்ன பண்ணணும், கல்வியை வந்து கற்றுக்கணும். அவங்களுக்கு ப்ரீ ஸ்கூல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல்ஸில் கம்யூனிட்டியில் எந்த செட்டிங்ஸில் எந்த சர்வீசஸ் ஆனாலும் ஃபெசிலிட்டிஸ் ஆனாலும் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் அ ஃப்ளெக்சிபிள் எஜுகேஷன் சிஸ்டம். ஃப்ளெக்சிபிளான எஜுகேஷன் சிஸ்டமில் தான் இது பாசிபிளாக இருக்கும். ஓகே, இல்லை நான் இப்படி தான் இதுதான் வந்து என்னோட கரிக்குலம், இதை தான் சொல்லித்தரணும், இதுதான் படிக்கணும், பரீட்சை எழுதணும்னா அந்த குழந்தைங்களால அது படிக்க முடியாது. ஸோ that assimilates the needs of diverse range of learners and adapts itself to meet these needs. ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிள் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும்போது டைவர்ஸ் லேர்னர்ஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ண முடியும், அவங்களுடைய தேவைகளையும் நம்ம சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்டகிரேட்டட் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன, இஸ் ப்ரொவைடட் வித்தின் த ஜென்ரல் கிளாஸ் ரூம் வேர் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் learn together with their general education peers. However, differently abled students get enough support from special education teachers to adapt to the regular curriculum. ரெகுலர் கரிக்குலமே இருக்கும். நார்மலாக நீங்கள் எந்த சாப்டர் படிக்கிறீங்களோ அதே சாப்டரே டிசேபிள் சில்ட்ரனும் படிப்பாங்களாம். ஆனால் அங்கே யார் இருப்பாங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள அந்த ரெகுலர் சிலபஸையே படிக்க வைப்பாங்க. Occasionally, separate special education programs also occurs within the general classrooms and in resource rooms. இந்த இன்டகிரேட்டட் கரிக்குலமில் சில நேரத்தில் ஸ்பெஷல் எஜுகேஷன் கிளாஸ் ப்ரோக்ராம்ஸுங்கிறத செப்பரேட்டாகவும் கொடுப்பாங்களாம், ஜென்ரல் கிளாஸ் ரூம்ஸ்லேயும் இல்லை ரிசோர்ஸ் ரூம்ஸ்லேயும் இது வந்து கொடுப்பாங்களாம் அப்பப்போ. ஓகே, அக்கேஷ்னலாக. In brief, an inclusive education is occupied with both general education and special education teachers. இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், அதாவது நம்ம மேக்ஸ் டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர்னு இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற டீச்சர்ஸும் இருப்பாங்க, ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸும் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் இன்டகிரேட்டட் எஜுகேஷன். ஓகே, ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்ரோச் அப்படிங்கிறது என்னென்னா includes a variety of services, okay, in different settings using different methods to meet the needs of different abled students which cannot be fulfilled in mainstream schools. மெயின்ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸில் இவங்களை வச்சு அவங்களால எதுவுமே வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் வந்து ஸ்கூல் வைக்கிறாங்க. அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட சேர மாட்டாங்க. ஓகே, ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆல்சோ யூஸ் த டேர்ம் ஸ்பெஷல் நீட்ஸ் எஜுகேஷன். ஸ்பெஷலிஸ்ட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் எஜுகேஷன்னு சொல்லுவாங்களாம். as an alternative term for this approach. இந்த அப்ரோச்சுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் நீட்ஸ் எஜுகேஷன்னு சொல்லுவாங்க. This approach is based on the assumption that children with disability have special needs. Okay, disabled childrenக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் தேவைகள் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், நிறைய அவங்கள பார்த்துக்கணும். they need to study in different setting with other children having இல்லையா, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான செட்டிங்ஸ் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும். அவங்களுக்கு சிமிலர் நீட்ஸ் இருக்கிற குழந்தைங்களையா ஒன்றா சேர்த்து வச்சு அவங்களுக்கு படிக்க வைக்கலாம். thus we have special education schools for each kind of disability like school for the blind ஸ்கூல்னு தனியாக இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்கூல் இருக்குது, டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல் இருக்குது,
ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு தனியாக ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் ஃபார் டிஸ்லெக்ஸியா, அப்புறம் ஸ்கூல் ஃபார் மல்டிபிள் டிசபிலிட்டி நவ் மோஸ்ட்லி லொக்கேட்டட் இன் அர்பன் சென்டர்ஸ் அண்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். இது எல்லாமே சிட்டிஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சென்டர்ஸு ஸ்கூல்ஸ் எல்லாமே. அப்போ இந்த 3ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன்றது நார்மல் சில்ட்ரனோட டிசேபிலிட்டி சில்ட்ரன் படிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணுவோம், கரிக்குலம்ன்றதை ஃப்ளெக்சிபிளாக கொடுத்து அவங்கள படிக்க வைப்போம். இன்டகிரேட்டட் எஜுகேஷன்றது என்ன அப்படின்னா, அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ், டிசேபிள் சில்ட்ரன் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் படிப்பாங்க. அவங்க படிக்கிற அதே சிலபஸை இவங்களும் படிப்பாங்கன்றது தான் கரிக்குலம்ன்றது. அடுத்தது ஸ்பெஷல் எஜுகேஷன் சில்ட்ரன்றவங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இல்லையா, டெஃப்க்கு தனியாக ஸ்கூல் இருக்குது, பிளைண்ட் சில்ட்ரனுக்கு தனியாக ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல் சொல்கிறது தான் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்ரோச்சுன்றது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை கேட்பாங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதோட யூனிட் 1 முடிஞ்சது இன்க்ளூசிவ் எஜுகேஷனில்.